ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து இன்னைக்கு எடுத்த விலாக் அப்படி கிடையாது. ஒரு நாள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் ஹோம் டூர் போடுங்க, இந்த கிச்சன் டூர் போடுங்க அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் எதுவுமே இன்னைய வரைக்குமே அரேஞ்ச் பண்ணல. ஸோ எனக்கான தேவையை நான் வந்து ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து வாங்குறேன். நிறைய பேர் தேவையில்லாததை வாங்குறேன், காசை வேஸ்ட் பண்ணுற அப்படின்லாம் சொல்கிறீங்களா? காசு வேஸ்ட் பண்ணுறதோ அதுக்கெலாம் எங்களுக்கு எண்ணமே கிடையாது. ஏன்னா என் வாழ்க்கைக்கு தேவையான பொருள், இப்போ என்னோடய வாழ்க்கைக்கு இந்த பொருள் வந்துச்சு அப்படின்னா அது என்ன டைமுக்கு எனக்கு சேவ் பண்ணுதா, இந்த டைம் என்னால் வேறு ஏதாவது வேலை பார்க்க முடியுதா அப்படின்ற பார்த்து தான் நான் வாங்குகிறேன். ஸோ அந்த மாதிரி வாங்கினது தான் வந்து இந்த துணி காய போடுறதும். என்னால் மேலே போயிட்டு வெயிலில் நின்று துணியை காய போட்டு திரும்பவும் ஈவினிங் போய் அதை எடுத்துகிட்டு வந்து என்னால் முடியாது. ஸோ அந்த விஷயம் எனக்கு பிடிக்காதுன்னு நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். என்ன வேலை வேணாலும் பார்த்துருவேன், ஆனால் இந்த துணி வந்து துவைக்கிறதும் இந்த காய போடுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சில பேருக்குலாம் சில விஷயம் பிடிக்காதுல, ஆனால் அந்த மாதிரி எனக்கு இந்த விஷயம் பிடிக்காது. நீங்கள் சாமான் எவ்வளோ வேணாலும் கொடுங்க, நான் தேய்ச்சி வச்சுருவேன், எடுத்து அடக்கி வச்சுருவேன், துணியை கூட மடித்து வச்சுருவேன். ஆனால் அந்த துணியை துவைக்கிறது, காய போடுறது, இந்த 2 விஷயம் எனக்கு வாழ்க்கையில் பிடிக்காத விஷயம். ஸோ அதை இந்த வீட்டுக்கு வந்து நான் பண்ணியே ஆகணும். இந்த வீட்டுக்கு வந்து குடி வந்ததும் அந்த வேலையெல்லாம் நம்ம தானே பார்க்கணும். ஸோ எனக்கு பிடிக்காத வேலையை நான் பார்த்தே தான் ஆகணும். இல்லைனா நெக்ஸ்ட் டே வந்து யூனிஃபார்மு அதெல்லாம் போட முடியாது. அதுக்காக நம்ம வாஷிங் மிஷின் வாங்கிடலாம், துணியை துவைச்சி கொடுத்துரும். ஆனால் இன்னொரு பிடிக்காத விஷயம் என்ன, மொட்டை மாடி கொண்டு போய் வெயிட்டை தூக்கிட்டு போய் துணியை வெயிலில் காய போட்டு நல்லா கிளிப்பை போட்டுட்டு வர்றதுக்குள்ளே ஒரு வழியாகி மயக்கமாயிடும் இல்லையா? அது வந்து எனக்கு பிடிக்கல. அதுக்கு என்னடா வழி இருக்குது, எப்படிடா இந்த வேலையிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இது ஒன்று கண்டுபிடிச்சேன். ஸோ அமேசானில் இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இதை வந்து நம்ம வாங்கிட்டோம், பால்கனியில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஓப்பன் பண்ணி வைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் அழகாக துணியை காய போட்டுடலாம், காஞ்சதும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வேணாம், நமக்கு பால்கனி ஃபுல்லாக தேவைப்படுது, யாராவது வந்திருக்காங்க, நம்ம அங்கே உட்காந்து நம்ம பேச போகிறோம் அப்படின்னா கூட மடித்து ஒரு ஓரத்தில் வச்சா ஒரு சிலிண்டர் மாதிரி சின்னதாகிடுது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ப்ராடக்ட். அதனால தான் சரி காசு போனால் போது நம்ம நிம்மதியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி வாங்கினேன். நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. சில பேர்லாம் வந்து இது நல்லாவே இல்லை, வேஸ்ட்டு ப்ராடக்ட் நல்லா இல்லை. எனக்கு வந்து ஆக்சுவலாக இது 2 இயர்ஸ் வரும்னு என் மைண்டில் தோணுச்சு. சரி 2 இயர்ஸ் வரும்ல, அது வரைக்கும் ஓகே, நம்ம அது வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருப்போமா, அதுக்கு ஒரு 2000 செலவு பண்ணுறோமா, ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இன்னைய வரைக்குமே சூப்பராக இருக்குது. என் வாழ்க்கைக்கு அதை நிம்மதியாக தருது. என்னோட பிடிக்காத வேலையை அது ஈஸி பண்ணிடுச்சு. அது மட்டும்தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப நாளாக. ஸோ ஒரு ₹60 கயரில் முடிக்க வேண்டிய வேலை நீ ₹2000 இழுத்துருக்கேன்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ₹60 கயரில் வேலை முடியுதுன்னா எனக்கு வெல் அண்ட் குட், உங்களுக்கு ஓகே. பட் எனக்கு வந்து செட் ஆகலை. அதனால தான் நான் வந்து அந்த ஒரு வாங்கியிருக்கேன் பால்கனியில் வைக்கிறதுக்கு. எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ மழை பெய்யுதுன்னா நீங்கள் மாடியில் கொண்டு போய் போட முடியாது, ஆனால் இதை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு அழகாக போட்டலாம். பார்க்குறதுக்கும் அசிங்கமாகவே இருக்காது, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும். இது என்ன புதுசாக இருக்குது, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சேன். இங்கே வந்து தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்க இப்போ கூட நிறைய பேர் அதுக்கு தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுவீங்க. என் வாழ்க்கைக்கு எனக்கு அது இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சன் டூர் போடுங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ கிச்சன் வந்து நார்மலாக அப்படியே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸை மட்டும் காமிக்காமல் நான் ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அட்லீஸ்ட் அது ஒரு 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஒரு எக்ஸாம்பிள் திரும்பவும் என்னென்னா, நான் வந்து வெங்காயம் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த வேரை கட் பண்ணிடுவேன், பின்னாடி இருக்கிறத கட் பண்ணிடுவேன், 2ஆக கட் பண்ணி தான் தோலை உரிப்பேன். ஸோ ஒருத்தங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் உரிப்பீங்கள்ல, அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் காட்டினது 2ஆக கட் பண்ணி உரிக்கிறது எனக்கு அவ்வளோ சிம்பிளாக இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லாக ஆனியனை உரிப்போம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்டா இது ஆனியனை உரிக்கிறோம் அப்படின்றதே இருக்கும். பட் நீங்கள் பண்ணதை பார்த்து நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே, வெங்காயம் உரிக்கிறது ஒரு சாதாரண விஷயம், ஆனால் அது ஒரு மெசேஜாக டைப் பண்ணி எனக்கு ஒருத்தங்க அனுப்புகிறாங்கன்னா அதால் அவங்க யூஸ் ஆகிருக்காங்கல்ல. ஸோ அந்த ஒருத்தங்க யூஸ் ஆகிறதுக்காக எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் நீங்களாம் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா அப்படின்ட்டு, பட் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயந்தான் இது. ஸோ அவங்களுக்கு வந்து நான் லோவாக இருக்கும் போது இந்த மாதிரி யாராவது ஒரு பாசிட்டிவாக மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ எனக்கு அப்போ ரொம்ப செம்மையாக குஷியாகிடும், சந்தோஷமாகிடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த கண்ணாடி வாங்கியிருந்தேன், லாங் மிரர். இந்த வீட்டில் வந்து லாங் மிரர் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்குது, லைட் இருக்காது. ஸோ மற்றதெல்லாம் சூப்பராக இருக்கும், உள்ளே மட்டும் வச்சுருக்கோமா அந்த சின்ன மிரராக, அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிரர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது வந்து நான் வாங்கினது தான். ஸோ அதில் ஒயிட் ஃப்ரேம் வேறு போட்டிருப்பேன், அதுவும் பாரிஸில் வாங்கினது தான். ஸோ அது வந்து ₹4000 அப்போவே ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடியே ₹4000 அது. ஏன்னா நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினேன். அதுக்கு அளவெல்லாம் எடுத்தது ராகேஷ் தான். ஏன்னா எனக்கு அளவு எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாயிடும், அதனால ராகேஷ் தான் அளவு எடுக்கிறதுக்கு வந்து நானும் ராகேஷும் போயிட்டு
அதை பாரிஸ்லேருந்து காரில் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். அது பெரிய ஒரு கதை. ஸோ இப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு மிரர் தேவைப்பட்டது. ஆனால் என்னால் அந்தளவுக்கு அலைய முடியாதுன்னு சொல்லி ஆன்லைன்லேயே தான் ஆர்டர் பண்ணிட்டேங்க. நிறைய பேர் என்னை திட்டுவீங்க, எப்போ பார்த்தாலும் ஆன்லைன்லேயே நீ ஆர்டர் பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, நமக்கு வேலை அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன். அந்த கிளாஸ் ஜார்ஸ்லாம் பார்த்தீங்களா, அதுவும் வந்து நாங்கள் நேரில் போய் பாரிஸில் போய் வாங்கிட்டு வந்தோம். ஒன்று ஒரு ரேட்டில் இருந்துச்சு. ஸோ 750 சம்திங் 350 கன்ஃபார்மாக எனக்கு தெரில, மறந்துட்டேன். வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நான் லேட்டாக தான் அதை ஓப்பனே பண்ணேன். ஸோ அவ்வளோதான், அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சேன் கொட்டி வைக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் ஆகிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு. இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டே கரண்ட் ஆஃப் ஆனது. ஸோ அதனால் அந்த ரிங் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசியிருந்துட்டு தூங்கியாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் எழுந்து குளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். சில பேர் வந்து என்னோடய போடுற கோலம்லாம் நல்லாயிருக்கு, நீங்கள் போட்ட கோலத்தை தான் நான் இன்றைக்கி போட்டேன்னு சொல்லி ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணுறீங்க. செம்ம ஹாப்பியாக இருக்கும் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. நிறைய பேர் நேரில் வந்தும் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் போடுற கோலம் சிம்பிளாக சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. இன்றைக்கும் ஒரு சிம்பிளான கோலம் தான் இது. ஸோ எனக்கு வந்து சிம்பிளாக போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சிம்பிளான நீட்டான கோலம். ஆதியக்குட்டி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கான். ஸோ அவனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வரதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணி மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு போவாங்க எப்போவுமே. இதுவே மத்தியானம் போகிறேன் அப்படின்னா சன்ஸ்க்ரீனும் ஆட் ஆகும். இப்போ வந்து நியூட்ரிடமோட இந்த டீடாக்ஸ் கிளென்சர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இது ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். இதில் வந்து 2% கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. ஸோ உங்களோட டெட் ஸ்கின்னை நல்லா சூப்பராக ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி ரிமூவ் பண்ணும். ப்ளஸ் இட்ஸ் அமேசிங் ஃபார் அன்க்ளாகிங் போர்ஸ் அண்ட் சூதிங் டெக்ஸ்சர். ஸோ இதில் வந்து சோடியம் பிசிஏ இருக்கிறதுனால அது வந்து ஒரு சூப்பரான ஹைட்ரேட்டிங் இன்க்ரீடியன்ட். உங்களோட ஸ்கின்னை சாஃப்டாக சப்புலாக அப்படியே வச்சுருக்கோம். எதுவும் ட்ரை ஆக்காமல் டைட்டான ஃபீலிங்லாம் கொடுக்காம. நீங்கள் வந்து இந்த பொல்யூஷனான ஏரியாவில் சிட்டி லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு கிளென்சர் தான் சொல்லணும். இது முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் போடாமல் போகாதீங்க. ஸோ எப்போவுமே மாய்ஸ்சரைசர் இருந்தால் உங்களுக்கு நல்லா ப்ளம்பியான ஸ்கின் கிடைக்கும். இதுக்கும் நான் வந்து நியூட்ரிடமோட இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த லோஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் லைட் வெயிட்டாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னில் இன்ஸ்டண்ட்டாகவே அப்சர்வ் ஆகிடும். ஸோ ஸ்கின்னையும் நல்லா ஹெல்த்தியான க்ளோ கொடுக்கும், அந்த க்ரீசினஸ்லாம் இல்லாமல். இதில் வந்து விட்டமின் இ பாஸ்பேட் இருக்கிறதுனால நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கும், ரிப்பேர் பண்ணும். ஈவன் உங்களுக்கு ஆக்னி மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா அது கூட ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னை ஹோல் டே உங்களுக்கு வந்து நல்லா பேலன்ஸ்டாக வச்சுருக்கும். ஸோ இதுதான் என்னோட ரொம்பவே சிம்பிளான ஒரு மார்னிங் ரொட்டீன். இந்த நியூட்ரிடமோட டீடாக்ஸ் கிளென்சரும் நியூட்ரிடமோட இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷனும் ஒரு அப்சல்யூட் எசென்ஷியல். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட். ஸோ இந்த உங்கள் ஸ்கின்னை நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹைட்ரேட்டடாகவே வச்சுக்கும் ஹோல் டே. அதை வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நியூட்ரிடமோட இந்தியா அஃபிஷியல் வெப்சைட்லேயும் கிடைக்கிது. இல்லை அப்படின்னா ஐபேரியா ஸ்கின் பிராண்ட்ஸ்லேயும் இருக்குது. நான் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ப்ராடக்ட்ஸையும் யூடியூப் கார்ட்டில் ஆட் பண்ணுறேன். வேணும்னா நான் பின் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் போய் ரெடி ஆகிட்டு வர்றதுக்குள்ளே ஆதியக்குட்டியோட வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்டுடுவான். அவங்க டேடிக்கிட்ட சொல்லி சாக்ஸோ ஷூவோ போட்டுப்பான். அதுக்கப்புறம் அவனோட பேக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, பென்சில் எடுத்திருக்கானா, இதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுவான். இதை பண்ணுறது தான் அவன் வேலை. லஞ்ச் பாக்ஸ் எடுத்துப்பான். ஸோ இதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நானும் ரெடியாகி வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஆதியை கூட்டுட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுரும். இதுதான் எங்களோட மார்னிங் டியூட்டி. ஸோ காலைல விட்டோன்னே அவன் என்ன சொல்வான்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வரியா பிக்கப் பண்ணுறதுக்கு, இதுதான் அப்போ சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யூஸ்வலான அதே வேலைகள், வீடு பெருக்கிறது, துடைக்கிறது. ஸோ டெய்லி வீடை துடைப்பேனா கண்டிப்பாக துடைக்க மாட்டேன். ஸோ ஒரு நாள் வந்து வாரத்துக்கு 3 டேஸ் துடைப்பேன். ஸோ டெய்லி ஆனால் வீடை க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் துணியை வாஷிங்கில் போட்டுட்டு எடுத்து மடித்து வைக்கிறது, இதுதான் வேலை. இது வந்து டெய்லி எல்லோரும் நீங்களும் வீட்டில் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. போர் அடிக்கும் உங்களுக்கும். ஸோ அதனால தான் இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எல்லா பாட்டிலுமே வாஷ் பண்ணது க்ளீனாக தண்ணி இல்லாமல் காஞ்சிருச்சு. க்ரோசரி போய் வாங்கிட்டு வந்தேன் டிமார்ட்லேருந்து. ஸோ ஆல்ரெடி மிச்சம் இருந்த க்ரோசரியும் இதையும் சேர்த்து, ஏன்னா முன்னாடியே நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன், ஒரே ப்ராடக்ட் தான். ஸோ அதனால் ஒன்றாவே கொட்டிடலான்னு செக் பண்ணிட்டு தான் கொட்டினேன். ஸோ எல்லாம் ஃபில் பண்ணி எல்லாம் ஒரு தடவை அடக்கி வச்சுட்டேன். அடக்கி வச்சோன்னே ராகுல் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு அடக்குனதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு அரிசியுமே ஃபில் பண்ணிட்டேன். என்ன அரிசியெல்லாம் வாங்கினேன்னா, சாப்பாட்டு அரிசி எங்களுக்கு 5 கிலோ போதுமாக தான் இருக்குது. ஏன்னா டெய்லி அரிசியே சாப்பிட்றதில்ல. அதனால் 5 kg to 6 kg தான் ஒரு மாதத்துக்கு ஆகுது. போன மாதம் இந்த மாதம் எப்படின்னு தெரியல. ஸோ அதனால் ஒரு 5 கிலோ மட்டும்தான் வாங்கினேன். இதில் அப்படியே கொட்டுறதும் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா மிச்சம் அவ்வளோதான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ரைஸ், இட்லி ரைஸு, அதுக்கப்புறம் பச்சரிசி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐட்டங்க தான் வாங்கி கொட்டினேன். கொட்டி எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு, இந்த பக்கம் தான் லெஃப்ட் சைடில் தான் ஃபுல்லாக அடக்க போகிறேன்றதுனால அங்கே பேக்கெட்ஸில் ஃபுல்லாக வச்சுருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு
நல்லா ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன பருப்போ இல்லை ஏதோ ஒரு அரிசியோ விழுந்துட்டா கூட டக்குன்னு எப்படி எறும்பு வருதுன்னு தெரியல. நான் இத்தனைக்கும் எறும்பு பவுடரு, அந்த க்ரீம் விற்கும் இல்லையா, அது எல்லாமே போட்டு பார்த்துட்டேன். அப்போ கூட இது செட் ஆகுற மாதிரி தெரியல. அந்த போட்ட ஒரு 2-3 நாள் 1 வீக் கரெக்டாக இருக்கும். அதோட பவர் போயிடுமா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் உடனே வந்து எறும்பு வந்துடுது. அதனாலேயே பார்த்து பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது. நான் கண்ணாடியை க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் இங்கே அழுக்கு இருக்குது தொடை, அங்கே அழுக்கு இருக்குன்னு தொடைன்னு ஒருத்தர் வந்து என்னை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தார். யாருன்னா ராகுல் தான். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, யார் உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கலாம் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு. மோஸ்ட்டாக நான் வந்து ட்ரைபாட் வச்சே எடுத்துருவேன். சப்போஸ் இப்போ எனக்கு என்னால் ட்ரைபாடில் வச்சு அந்த ஆங்கிள் எடுக்க முடியல அப்படின்னா ராகுலை வந்து ஹெல்ப் கேட்பேன். அவங்க வேலையாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை அவங்களுக்கு கிளாஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முடியாது, நான் வெயிட் பண்ணிடுவேன். இல்லைனா நானே வந்து ட்ரைபாட் போட்டு எடுத்துப்பேன். இப்போ இந்த விஷுவலை பார்த்தீங்களா, இதை பார்த்தோன்னே ராகுல் சொன்ன ஒரே வார்த்தை, என்னடி பேக்கரி மாதிரி அடக்கி வச்சுருக்க அப்படின்னு. ஏன்னா சின்ன வயசில் அவங்க பேக்கரியில் தான் இந்த மாதிரி பார்த்துருக்காங்களாம். எங்களோட இதிலலாம் பேக்கரியில் வந்து இப்படி தான் அடக்கி வச்சுருப்பாங்க. ஸோ பிஸ்கெட் கேட்டால் அதுலேருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க. எனக்கு அதே ஞாபகம் வந்துருச்சு. நீ என்னடானா அரிசி பருப்பு கொட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, ஏதோ ஒரு மாதிரி இருக்கா, போதும் போ, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு யாருக்காவது அந்த ஜார்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதோட லிங்க்லாம் எதுவும் இல்லை, நான் நேரில் தான் போய் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பாக்ஸ் வந்து டிமார்ட்டில் தான் கிடைக்கிது. ஸோ 250 ருபீஸ். ஸோ ஒர்த்து தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குது குவாலிட்டி. யாராவது டிமார்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். நான் 2 பாக்ஸ் தான் வாங்கினேன். கொஞ்சம் எப்படி இருக்குது குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு சொல்லலாம் அப்படின்னு இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த விஷுவலுக்கு என்ன நான் வந்து பாட்டு போடலான்னு நினச்சேன்னா, வேலை 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 அந்த அவேஷன் மேகில் வரும் இல்லையா, அந்த பாட்டு தான் இதுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ஏன் நான் இவ்வளோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன்னா, நான் அப்படியே ஸ்லோவாக வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே தலையை சொஞ்சிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அதனால தான். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பாத்திரம் இருந்துச்சு, அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அப்பாடான்னு ஆயிடுச்சு. அவங்களுக்கு முடிச்சிட்டேன்டா. நிறைய பேர் கிச்சனை ஃபுல்லாக காமிங்க, ஒரு பார்த்து என்ன வச்சுருக்கீங்கன்னு காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகும் போல இருக்குது. ஏன்னா இன்னும் ஃபுல்லாக நான் அரேஞ்ச் பண்ணியே முடிக்கல. சில லைட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நான் அந்த இது வாங்கினேன் இல்லையா ஸ்டாண்டு, அதுவுமே சரியில்லை. ஸோ அழகாக அடக்கி உங்ககிட்ட ஒரு நாள் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ வேலையெல்லாம் முடிச்சிட்டேனாமா, அதுக்கு தான் நான் அப்படி பண்ணுறேன். பாருங்கள், இவ்வளோ தான் நான் நீட் பண்ணியிருக்கேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காமிக்கிறேன். ஸோ இப்படி இருந்த கிச்சனை நான் வந்து இந்த மாதிரி ஒரு பலன்னு ஆக்கியிருக்கேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை.